ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம இந்த பாருங்க, இந்த அழகான குட்டி சின்ன குத்து விளக்கு போட போறோம். அழகா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இந்த திரி இந்த மேல அந்த குமிழ் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கு. இந்த விளக்கு தான் இப்போ நம்ம போட்டு தர போறோம். அடியெல்லாம் பாருங்க, இந்த கிரவுண்ட் இடத்துல இந்த இடத்துல வளைவா வரும், அதுக்காக வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதுலேயே இங்கே ரெட்டு, இதுக்கு எல்லோக்கு பதில் க்ரீன் கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலே பாருங்க, இந்த குமிழ்லாம் அழகாக வந்திருக்கு. இந்த குட்டி விளக்கு, குட்டி 2 விளக்கு இருக்கும். குத்து விளக்குலேயே சின்ன விளக்கு, அந்த மாதிரி மாடலில் இந்த மாதிரி வளைவு பாருங்க பண்ணியிருக்கேன். இது நம்ம உங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு பண்ணிட்டு நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த மேலேருந்து இந்த பகுதி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த பகுதி போட்டுல அதுக்கப்புறமா இந்த கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இந்த இது வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பகுதி போட்ட போகிறேன். அதுக்கு நான் அது பாருங்க, இந்த க்ரீன் கலரும் இந்த ரோஸ் கலருக்கு, இந்த இதற்கு சுடருக்கெல்லாம் ரோஸும், இந்த மிச்சத இடத்துக்கெல்லாம் நான் க்ரீனும் போட போகிறேன். முதல்ல நம்ம 6 மணிக்கு ஊத்துட்டு இந்த பாருங்க, இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். 6 பச்சை மணிக்கு ஊத்துக்கிறேன். பாருங்க, 6 பச்சை மணிக்கு ஊத்துட்டேன். இது நம்ம எப்பயுமே போடுமே, அந்த 6 மணி 5 மணி அதே ரவுண்டு தான். அந்த 2 ரவுண்டும் நம்ம அதே மாதிரி தான் போட்டுக்கணும். இது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்க, 6 மணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு நான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 6 மணி 5 மணி, அடுத்தது 6 மணி, அதுக்கப்புறம் 5 மணி கோத்துட்டு கடைசியில் 3 மணி கோத்துருக்கோம். இது எப்பயுமே போடுற இதே ப்ரொசீஜர் தான், நிறைய இதில் நான் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவில் பார்த்துங்க. இப்போ அடுத்தது இந்த மணியில் விட்டுருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு 4 மணி இந்த ரவுண்டு கோக்குறோம், மேல் ரவுண்டு. அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு இது பண்ணிட்டு 4 மணி கோக்கணும். இந்த மாதிரி இதுவும் நிறைய நான் போட்டிருக்கேன். இந்த அருங்கோண ஷேப்பு பார்த்துக்குங்க. தட்டு அதில் போட்டிங்கன்னா அதில் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இன்னும் வந்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 2 மணியில் விட்டு 4 மணி இதில் விட்டுட்டு, இது அருங்கோண ஷேப்பு தான். இது பக்கத்தில் ஒரு மணி விட்டுட்டு 2 மணியில் ஒயர் இருக்குது, அதனால் நம்ம 4 மணி கொத்தா போதும். 6 மணி ரவுண்டு, இது 6 மணி ரவுண்டு தான். ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு. இப்போ நம்ம 4 மணி கொத்தா போதும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நான் கோத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம மிடில் இந்த 6 மணி இதில் நம்ம கோக்க போகிறோம். இப்போ மேலே அந்த தண்டு, விளக்குக்கு தண்டு, இப்போ 3 மணி கோக்க போகிறேன். 3 மணி கோக்கணும். இங்க பாருங்க, இந்த தண்டு நான் கீழே இந்த தண்டு எல்லோக்கு போட்டுருக்கேன்ல, அதுக்கு பதில் தான் அந்த 3 அந்த 3 தான் இப்போ நான் கோட்டு போகிறேன். 3 மணி 5 மணி, அடுத்தது 6 மணி, இது மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா 5 மணி கோத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 5 மணி ரவுண்டு, அப்புறம் 6 மணி ரவுண்டு. இப்போ அது மாதிரி தான் நான் இப்போ கோக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த 6 மணி ரவுண்டை சுற்றி நம்ம கோக்க போகிறோம். அதில்
ஒரு மணி விட்டுட்டு 3 மணிக்கு இப்போ செகண்ட் மணியில் விட்டுட்டு 3 மணிக்கு கோக்குறேன். பாருங்க, செகண்ட் மணியில் விட்டுட்டு ஏற்கனவே 2 மணி இதில் இருக்குது, ஒயரில் இருக்குது. 4 மணி ரவுண்டு தான், 2 மணி கோத்தா போதும். இந்த சுற்றி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 4 மணி ரவுண்டு. பாருங்க, இப்போ வந்து இது உள்ள விடுறேன். இப்போ இதில் உள்ள விட்டுட்டு 2 மணி. இந்த லைன் ஃபுல்லாக நம்ம 4 மணி ரவுண்டு. 4 மணி ரவுண்டுனா என்ன மீனிங்னா, ஏற்கனவே 2 ஒயர் வந்து இதில் 2 இருக்குது. இப்போ நம்ம 2 போட்டால் போதும். பாருங்க, இப்போ வந்து 2 மணிக்கு கோக்குறேன். இப்போ இந்த ரவுண்டு முடிச்சுட்டு நான் அடுத்த ரவுண்டுக்கு வரேன். அடுத்த ரவுண்டு வந்து நம்ம 5 மணி ரவுண்டுக்கு கோக்குறேன். இந்த ரவுண்டு முடிச்சிடுறேன் நான். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து நம்ம 5 மணி லைன் போடலாம். அஞ்சு மணி லைனுக்கு ஏற்கனவே ஒரு மணி ஒயரில் இருக்கு. இப்போ 4 மணி கொத்தா போதும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம 5 மணி லைன் தான் போட்டு இருப்போம். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு பக்கத்தில் ஒரு மணி விட்டுட்டு 2 ஒயர் மணியில் இருக்கு. ஒயர் வந்து 2 மணியில் இருக்கு. இப்போ நம்ம 3 மணி கொத்தா போதும். ஒன்று, 2, 3. பாருங்க, இப்போ அடுத்தது இதே மாதிரி நம்ம 5 லைன் இந்த லைன் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இவ்வளோதான். இந்த லைன் வந்து 5 லைன் முடிக்க ஒரு லைனுக்கும் இதே மாதிரி போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் மட்டும் 5 லைன் போட்டு முடிச்சுட்டுங்க. நான் அடுத்தது வந்து 6 லைன் வரேன். 6 மணி ரவுண்டு போட 2 மணியில் விட்டுட்டு பாருங்க, 2 மணியில் விட்டுட்டு இப்போ வந்து 2 மணியில் இருக்கு. அப்போ 4 மணி கொத்தா போதும். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம 6 மணி ரவுண்டு தான் கோக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி 6 மணி ரவுண்டு கோக்க போகிறோம். இப்போ 2 மணியில் விடுறேன். இது பாருங்க, 2 மணியில் விட்டு 3 மணியில் ஒயர் இருக்கு. இப்போ 3 மணி கொத்தா போதும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக போடலாம், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு போட்டுக்கலாம்.
பாருங்க, அடுத்து 2 மணியில் விடுறேன். இது 1 மணி. ரெண்டு மணியில் விட்டு நம்ம இப்போ 3 மணிக்கு வைக்கிறோம். இந்த லைன் நான் முடிச்சுட்டு நான் அடுத்த லைனுக்கு வரேன். அடுத்த லைன் நம்ம 5 மணி ரவுண்டுக்கு வைக்கணும். இது பாருங்க, இப்போ நான் வந்து 6 மணி ரவுண்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம 5 மணி ரவுண்டு, அப்புறமா வந்து ஒரு 4 மணி ரவுண்டு வந்து நம்ம பச்சை கலர் போட போகிறோம். 5 மணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து 6 மணி ரவுண்டு முடிச்சிட்டேன். இதில் இருக்கிற மாதிரியே இந்த விளக்குல இப்போ நம்ம 5 மணி ரவுண்டு வரப்போகிறோம். அடுத்தது ஒரு 3 மணி, ஒரு 3 மணி, 3 மணி, ஒரு 5 மணி ரவுண்டு போடலாம். இது பாருங்க, இப்போ பக்கத்தில் இந்த மணியில் விட்டுட்டு பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு 2 மணியில் இருக்கு, 3 மணி இப்போ கோக்கணும். பாருங்க, இப்போ 2 மணியில் விட்டேன். இப்போ வந்து 5 மணி ரவுண்டுக்கு 3 மணி கோக்கணும். பாருங்க, இது மாதிரி வரும். இப்போ திருப்பி 2 மணியில் விட்டு இப்போ 3 மணியில் இருக்கு. இப்போ 2 மணி கோத்தா போதும், 5 மணி ரவுண்டு. பாருங்க, இந்த மாதிரி குறுகி வரும். இப்போ நான் இந்த லைன் 5 மணி ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த நம்ம வந்து 3 மணி ரவுண்டுக்கு 4 மணி ரவுண்டுக்கு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ வந்து 5 மணி முடிச்சிட்டோம், 6 மணி முடிச்சாச்சு, 5 மணி முடிச்சாச்சு. இப்போ வந்து 4 மணி ரவுண்டு, 4 மணி ரவுண்டு போனால் அதுக்கு நான் பாருங்க, பக்கத்தில் ஒரு மணி கொட்டு. இப்போ 2 மணி கோக்கணும். மணியில் விடுறேன். இப்போ 2 மணி கோத்தா போதும். இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு உள்ள இருக்கு பாருங்க. இங்க கீழ் பகுதியில் இது ஒரு மணி இப்போ கோத்துட்டு வரோம். இப்போ வந்து கீழ் பகுதியில் இந்த ரவுண்டுக்கு கோத்தாச்சு. இப்போ இந்த ரவுண்டுக்கு கோக்க போகிறோம். இந்த ரவுண்டு கோத்துட்டோம், இந்த ரவுண்டு கோத்து 2 ரவுண்ட் கோத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே 5 மணி ரவுண்ட் நம்ம கோக்கலாம். நான் இது 3 மணி 4 மணி ரவுண்டு தான் கோத்துட்டு வரேன். இதை முடிச்சுட்டு இன்னொரு ரவுண்டை முடிச்சிடுறேன். பாருங்க, நம்ம அடுத்தது இந்த லைன் போடுறோம். இந்த லைனு இந்த பாருங்க, அடிப்பகுதிக்கு 5 லைனு 5 லைன் போட்டுறோம். இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. பாருங்க, இது வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ 5 லைன் போட்டுட்டா இந்த அடிப்பாகம் நம்மளுக்கு முடிஞ்சிட்டு அப்புறமா மேலே இந்த இதுவும் இந்த பகுதியும் இந்த விளக்கு 3யும் போட்டுடலாம். இப்போ நம்ம 5 லைன் போட போகிறேன். கிரீன் கலர் எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு மணி இருக்கு, 4 மணி கொத்தா போதும்.
பாருங்க இந்த மாதிரி வரும். பக்கத்தில் ஒரு மணி கோத்துட்டு இப்போ 2 மணி ஆகிடும். இப்போது 2 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோத்தா போதும். பாருங்க இப்போது அதே மாதிரி ஒரு மணியில் விட்டுட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்படி தான் ஒரு மணியில் விட்டுட்டு 2 மணி ஆகிடும். 3 மணி கோத்துட்டு கடைசியில் 2 மணி கோக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் இது முடிச்சிட்டேன். இது பாருங்கள், இதே மாதிரி 5 லைன் இங்கே ஒரு 5 லைனு, கீழே ஒரு 5 லைன், அவ்வளோதான். இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இப்போ கீழ்பாக்கம் தான் அந்த அடிபாகம் விளக்குக்கு அடிபாகம் 2 5 லைன் போட்டாச்சு. 3 லைன் போட்டுட்டு 2 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற ஒயரை இது அப்படியே சைடில் சொருவிடுங்க. ஏன் சைடில் சொருவணுன்னா அப்போ தான் ரவுண்ட் ஷேப் நல்லா வரும். என்கிட்ட இந்த மிச்சம் இருக்கிற ஒயரெல்லாம் சும்மா மணியில் அப்படியே விட்டுருங்க. அப்படியே ஓரமாக ரவுண்டாக விட்டுட்டிங்கன்னா அப்படி இந்த ஷேப்பு பாருங்கள், அப்படியே ரவுண்டாக வரும். அதுக்காக தான் மிச்சம் இருக்கிற ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே ரவுண்டாக விட்டுட்டு லாஸ்ட்டில் கட் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. இந்த ஒயரையும் அதே மாதிரி விட்டுட்டிங்கன்னா அப்படியே இந்த ஷேப் பாருங்கள் ரவுண்டாக வருது. இப்போ நம்ம இது போடலாம். நம்ம இந்த இருக்க பாருங்கள், திரி போடலாம், தீப சுடர் போடலாம். சுடர் போட்டு இந்த நடுப்புற வருது பாருங்கள், இதுவும் நான் போட போகிறேன். இந்த குமிழ் மாதிரி வரும் மேலே பித்தளை இல்லை, அது மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இது செய்ய போகிறேன். இந்த குமிழ் மாதிரி இருக்குது பாருங்கள், மேலே பித்தளையில் இருக்குமே கூரா, அந்த பகுதி செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ 6 மணி இருக்குது பாருங்கள் நடுப்புற. இந்த 6 மணியில் ஃபஸ்ட்டு ஒரு மணியில் கொட்டு 3 மணி தான் கோக்கணும். 4 மணி இது பூ பாருங்கண்ணே, மாதிரி 4 மணி. இப்போ செகண்ட் இதில் இந்த 6 மணியை சுற்றி அந்த 3 மணி ஃபஸ்ட்டு 3 மணி கோர்த்துக்கலாம். 3 மணி கோத்துட்டு இது பாருங்க, இந்த மாதிரி வரும். நான் எப்படின்னு சொல்கிறேன். இங்கே சுற்றி இந்த 6 மணி பூ பாருங்க. இப்போ பக்கத்தில் மணி விட்டு இப்போ 2 மணி. ரெண்டு பச்சை மணி கோக்குறேன். இப்போ இதை சுற்றி நம்ம 6 மணி ரவுண்டு கோத்துட்டு அந்த அடுத்த லைன் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 3 மணி கோத்து 6 மணி இவங்க மேலே வந்துடுச்சு. இந்த 6 மணிக்குள்ளே நம்ம 4 மணி கோத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இதில் 2 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயரையும் உள்ளே விட்டுட்டு 3 மணியில் ஒயர் இருக்கணும். இப்போ பார்த்துக்குங்க எப்படி இந்த குமிழ் எப்படி பண்ணுறேன்னு செய்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போது 1 2 3 3த்துல ஒயர் இருக்குது. இப்போ நம்ம 1 மணி கோத்தா போதும். ஒரே ஒரு மணி கோத்துக்குங்க. ஒரே ஒரு பச்சை மணி கோக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி காமனாக இந்த மாதிரி வரணும். இந்த மூணுத்துக்கும் காமன் இதில் கோத்துட்டேன். இந்த மாதிரி வரணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த 1 மணி கோத்துட்டு இதில் 3 மணி நம்ம கோக்கணும். ஏதாச்சும் ஒரு ஒயரில் 3 மணி கோத்துருங்க. 3 பச்சை மணி கோக்குறேன்.
3 பச்சை மணி கோத்துடுறேன். இது பாருங்க, 3 பச்சை மணி கோத்துட்டு இப்படி உள்ள விடுறேன். இந்த மாதிரி மேலே வரும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடுச்சு. அது பாருங்க மேலே வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இது பாருங்க, இது மாதிரி இந்த இதில் 1 மணி கோத்துட்டு இந்த மாதிரி 3 மணி விட்டுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், 1 2 மணியில் ஒயரை விடுறோம். 1, இது ஒரு பக்கத்தில் பக்கத்தில் ஒயரை விட்டுருக்கேன். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கு. 1 மணி கோத்தா போதும். 1 மணி கோத்துருங்க. 3 மணியில் ஒயர் இருக்கு பாருங்க. 1 2 3 மணியில் ஒயர் இருக்கு. 1 மணி கொத்த போதும். இதை பார்த்துங்க. ஒரு மணி கோக்குறேன். வந்துச்சுங்களா? இந்த சைடு வந்துடுச்சு கரெக்டாக. இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம், 1 2 3 1 நல்லா பார்த்துக்குங்க. 1 2 3 இந்த 3 மணியில் இப்போ ஒயரை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இதே மாதிரி 1 மணி கோத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஒயரை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இதில் அப்படியே உள்ளே விட்டுட்டு இங்கே அப்போ தான் இந்த கோபுரம் மாதிரி பித்தளையில் வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி பித்தளையில் இருக்கும் கோபுரம் மாதிரி அது மாதிரி வரும். விளக்கு நுனி, இந்த ஐயப்பன் விளக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல 1 2 3 நல்லா பாருங்க. இந்த சைடுக்கு 1 2 3 நான் விட போகிறேன். இந்த 1 2 3 நான் இந்த ஒயரை இப்படியே கொண்டு வந்துடுறேன். மணியில் விட்டுட்டு இப்படி கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ஒயர் நிறையா இருக்குது, அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே கொண்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். 1 2 3 3 ஒயர் இருக்குது. 1 மணி கொத்தா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது பாருங்கள், 1 மணி கொத்தாச்சு. இது மாதிரி வந்துடும். இந்த ஷேப் வந்துச்சு பாருங்கள். இது போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஷேப் வந்தாச்சு. இது அப்படியே ஒயரில் உள்ளே விட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஒயர் இந்த ஷேப் வந்துடுச்சு பாருங்கள், அழகாக திராட்சை கொத்து மாதிரி. இப்போ நம்ம இது மட்டும் போடணும். இப்போ சுடர் மட்டும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த சுடர் போடலாம். சுடருக்கு இந்த கார்னர்லலாம் 3 3 மணி வச்சு அப்படியே வந்து இன்னும் இது பண்ண வேண்டியது. அது பாருங்கள், நான் பண்ணுறேன். 1 2 3 ரோஸ் மணி கோத்துருக்கேன், பிங்க்கு, டார்க் பிங்க்கு. முனையில் இந்த முனையில் ஒரு மணியை கோத்துட்டு ஒயரில் இது பாருங்க, இந்த ஒயரை அப்படியே இப்படி விடணும். இதில் அப்படியே விட வேண்டியதுதான். விட்டுட்டு இது பாருங்க, இந்த மாதிரி பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி இதில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே கோத்துட்டு இங்கே விடலாம். இந்த ஒயரை அப்படியே வந்து ஒரு ஒரு ஒயராக நம்ம விட்டு நம்ம இத்தனை சுடருக்கும் நம்ம போட்டுற வேண்டியதுதான். பாருங்க, இது அப்படியே நான் இந்த இடத்துல கோத்துட்டு அப்படியே கொண்டு வரேன் ஒயரை.
பாருங்க இங்கே வந்து கொண்டு வந்துட்டேன் இந்த முனையில் ஒயரை. இப்போ 3 மணி சிவப்பு மணி கோக்கணும். 1 2 3 சிவப்பு மணி கோர்த்து இதே மாதிரி இங்கே உள்ள விட வேண்டியது தான். இந்த இதில் முனையில் வெளில வரேன் பாருங்க. பச்சை மணிக்குள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை இழுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான் சுடர் வரும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தீப சுடர் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. ஈஸி தான், அழகாக இருக்கும் ரொம்ப. நான் இது பச்சை கலர் போட்டிருக்கேன், இது ஏற்கனவே இந்த கலரை போட்டிருக்கேன். இது முடிச்சுட்டு இந்த தீப சுடர் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரெண்டு வந்திருக்கேன். சின்ன விளக்கு அழகாக இருக்கும், குத்து விளக்கு மாடலில் குட்டி விளக்கு. இந்த முனையில் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இந்த பித்தளை அந்த காம்பு மாதிரி மேலே ஹெட்டு தலை சொல்லுவாங்க, அது பாருங்க இப்படி திராட்சை குத்து மாதிரி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சிட்டேன். இந்த விளக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி விளக்கு ரொம்ப அழகாக, அந்த குத்து விளக்குல சின்ன சைஸு இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மேலே அந்த இது சொல்லுவோமே அந்த தூண் மாதிரி அழகாக வந்திருக்கு. இந்த பாருங்க எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. 2 விளக்கு நான் போட்டிருக்கேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இது மாதிரி டிசைனர் விளக்குலாம் இப்போ நிறையா வருது, இது மாதிரி பண்ணி வைங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த இது பாருங்கள், அந்த வளைவு வந்து இங்கே கீழே அப்படியே முழுன்னு இருக்கும், அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மேலே வந்து தலைப்பு, இந்த தலைப்பகுதி சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த குட்டி விளக்கு 2 விளக்கு வாங்கினா வெள்ளி விளக்குலாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். நான் ஒரு ரீகேப் சின்னதாக நான் எப்படி போட்டேன்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து கீழே பாருங்கள் 6 மணி, எல்லாத்துக்கும் இந்த 6 மணி தான் பேஸு. 6 மணி போட்டு அதுக்கப்புறமா 5 மணி பூ, 2 5 மணி பூ வந்து கீழே. அதுக்கப்புறமா இங்கே வந்து மேலே வந்து 4 மணி பூ, 2 1 இந்த 2 டிசைன் வச்சுருக்கேன். 2 4 மணி பூ, 2 4 பூ, அப்புறம் 6 மணி 5 மணி 4 மணி பூ, இவ்வளோதான். இது வந்து இந்த பேசிக் நம்ம தட்டு எல்லாத்துலேயும் நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். அது 6 மணி 5 மணி 4 மணி, கடைசியில் வந்து ஜாயின் பண்ணும்போது 3 மணி. இது எல்லாம் என்னோட இதில் எல்லாத்துலேயுமே வீடியோலாம் இருக்கும், பார்த்துக்குங்க. மேலே வந்து கும்பம் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 மணி கோத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நான் காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு 3 மணி 2த்துக்கும் காமனாக 1 மணி கோத்துட்டு அதுக்கப்புறம் 3 மணி சைடில் இங்கே 1 மணி இங்கே 1 மணி கோக்கணும். இது வந்து நம்ம வந்து 3 மணி ஒரே ஒரு ஒயர் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் 3 மணி கோத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அழகாக வரும் விளக்கு. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நான் 2 கலர் ட்ரை பண்ணியிருக்கேன், 2 கலரும் அழகாக இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் 2 கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் என்ன கலர் வச்சுருக்கீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். வந்து இங்கே பாருங்கள் 2 கலர் டிசைன் சூப்பராக வந்திருக்கு. நான் 2 கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். மேலே இந்த தலைப்பூ, இந்த ஐயப்பன் இதில் இந்த மாதிரி தான் விளக்கு இருக்கும். ரொம்ப ஈஸி தான், இது சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டியாக போட்டிங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வெரைட்டியாக பண்ணி வைக்கலாம். கலர் இப்போலாம் கலராக பெயிண்ட் அடித்து நிறையா வருது விளக்கு.
இது மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். Okay friends, thank you.